ஒரு வாரம் பார்வதியை பார்க்காம உன்னால இருக்க முடியுமா? நான் பார்வதியை காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொன்னது மற்றவங்களுக்காக தான். அட பாவி, அப்ப வீட்டுல இருக்க மொத்த பேத்துக்கு அல்வா கொடுத்துட்டு பார்வதி எங்க கூட்டிட்டு போற? அது உனக்கு தேவையா? போய் உன் வேலையை பாரு போ. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐ மனசு மாதிரி நம்மளையும் கூட கூப்பிட்டு போறானா? நான் திரும்ப வர வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத, புரியுதா? சத்திய சோதனை. மனசு மாறிடுச்சு தான், ஆனா பார்வதி பக்கம் மாறிடுச்சே. இந்த நண்பனை விட்டுட்டானே, இவ இருக்கிற கோவத்துக்கு இங்கிருந்து கிளம்புவோம், இல்ல காரை விட்டு நம்மளை ஏத்தி கொண்டுருவான். என்ன சாதிக்கு எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிப்பான். ஏதோ ராணுவ ரகசியம் மாதிரி ஏதோ ஒன்று என்கிட்ட மறைக்கிறானே, என்னவா இருக்கும்? காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூலுக்கு பார்வதியை கூப்பிட்டு போலான்னா வேற எங்க கூப்பிட்டு போறான்? வேற எதுக்காக கூப்பிட்டு போறான்? ஒரே குழப்பமா இருக்கே, ஒன்னும் புரியலையே. ஆனா ஆதி ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன பொண்டாட்டி, கார்ல ஏறி உட்காந்ததுல இருந்து எதுவுமே பேசாம வர? ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிய, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா பெரியயா? என்ன பொண்டாட்டி இப்படி கேட்குற? நீ சொல்லி நான் தப்பா எடுத்துப்பனா? என்ன சொல்லணும் சொல்லு. நான் வீட்ல வச்சு இதை சொல்லிருக்கணும், ஆனா அப்பா இருந்ததுனால என்னால சொல்ல முடியாம போயிடுச்சு. சரி பொண்டாட்டி, என்ன விஷயம் அதை சொல்லு. காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்லாம் வேண்டாம் பெரியயா. ஒரு வாரம் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது பெரியயா. உங்களை விட்டு என்ன பிரிக்காதீங்க. நான் இங்கே இருக்கேன் பெரியயா. எனக்கு நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்தா போதும், நான் உங்ககிட்டயே கத்துக்கிறேன். என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சிருக்க முடியுமா பொண்டாட்டி? நம்ம வாழ்நாள் முழுக்க சேர்ந்து இருக்கணும்னா இந்த ஒரு வாரம் பிரிஞ்சுதான் இருக்கணும். இந்த ஒரு வாரமும் உன் நினைப்பெல்லாம் முழுக்க முழுக்க டான்ஸ் மேலதான் இருக்கணும். நீ பிராக்டிஸ் நல்லபடியா பண்ணாதான் போட்டியில ஜெயிக்க முடியும். நான் போட்டி நடக்கிற நாள் வரைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்க மாட்டேன் பெரியயா. 7 நாள்ல கத்துக்க வேண்டியத நான் 4 நாள்லயோ இல்ல 2 நாள்லயோ கத்துக்கிட்டு உங்களை பார்க்க வந்துருவேன் பெரியயா. நீங்க வேணும்னா பாருங்க பெரியயா, நான் உங்களை பார்க்கறதுக்காகவே சீக்கிரமா பிராக்டிஸ முடிச்சிட்டு திரும்ப வந்துருவேன். என்ன பெரியயா, காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நல்ல காரியத்துக்கு போறோம், சாமி கும்பிட்டு போலாமே. என்ன பொண்டாட்டி எப்படி பாக்குற? இதெல்லாம் நீ தான் பண்ணுவ, இப்ப நான் பண்றேன்னு பாக்குறியா? நீ பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன, இல்ல நமக்காக தானே. இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில்ல. இங்க இருக்க சாமி முன்னாடி மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்குமா? வா சாமி கும்பிட்டு போலாம். சரிங்க பெரியயா. அம்மா, ஒரு நிமிஷம். என்னம்மா, சொல்லுமா. அந்த மரத்துல பேப்பரை சுத்தி கட்டிட்டு இருக்காங்களே, அது எதுக்கு? அது பிரார்த்தனை மரமா. அது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி
அத சுருட்டி இந்த மரத்துல கட்டணும்னா நம்ம வேண்டிக்கிட்டத நல்லபடியா சீக்கிரமா நடத்தி வைக்குமா இந்த மரம். நான் வரேம்மா. ம், சரிம்மா. பெரியயா, ஆ? நான் போய் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ம். என்னம்மா? அக்கா, பூஜைக்கு தேவையான பொருள்லாம் தாங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்கக்கா. சரி. டான்ஸ் போட்டியில ஜெயிக்கணும். அம்மா தாயே, நான் டான்ஸ் போட்டியில ஜெயிக்கணும். பெரியய்யா என்ன வேண்டிட்டு இருப்பாரு? நான் போட்டியில ஜெயிக்கணும் தான் வேண்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ம். மத்தவங்க வேண்டிக்கிட்டு கட்டின பிரார்த்தனை சீட்டை பிரிச்சு பார்க்கறது தப்புதான். ஆனா பெரிய ஒண்ணு மத்தவங்க இல்லையே, அவர் என்ன வேண்டிட்டு இருப்பாருன்னு பிரிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சாமி, என்ன மன்னிச்சுக்கோ. பார்வதிக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்.
என்ன பொண்டாட்டி எப்படி பார்க்குற? கோயிலில் ஃபோன் பேசுகிறேன்னு பார்க்குறியா? ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அவாய்ட் பண்ண முடியல, அதான். சரி வாங்க பெரியய்யா, சாமி கும்பிடலாம். दीर्घ सुमंगली भव सर्वाभीष सिद्धिरस्तु सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु. வாங்க. இந்தாங்க யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேர். ஓம் தொட்டுக்கோ. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். ஓம் தேவி நமः. ஓம் துர்காயை நமः. कर्पूरनिराञ्जनं समर्पयामि. शीर्वर्षस्व आयुष्ये आरोग्ये माविदा सोपमानं महीयते. धान्यं धनं वसु भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. सदमानं वंशतायुः पुरुषः सहेन्द्रियायुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति. महालक्ष्मी अनुग्रह प्रसाद बलसिद्धिरस्तु. பெரியய்யா கோவிலை சுத்திட்டு போயிடலாம். இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த மோதிரம் உன் விரல்ல இருக்காது. மித்ரா அக்கா என்ன தனியா நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க? மித்ராக்கா, என்னக்கா பெரியத்த போட்ட மோதிரத்தை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். இல்ல, நீங்க ஏன் அந்த மோதிரத்தையே பாத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? 24 மணி நேரத்துல உங்க விரல்ல இருக்கிற மோதிரம் காணாம போயிடும்னு ஆதி மாமா சொன்னதை நினைச்சுதானே பயந்துட்டு இருக்கீங்க. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? நீங்க உங்க மனசுல நினைச்சது எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குறீங்க? எனக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சைக்காலஜி கொஞ்சம் தெரியும்க்கா. நீ விளையாட்ட சொன்னியா இல்ல விஷயம் தெரிஞ்சு சொன்னியான்னு எனக்கு தெரியாது. ஆனா யோசிச்சு பார்த்தா நீ சொன்னதுதான் சரின்னு தோணுது. நீங்க என்னக்கா சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? ஆதி கொடுத்த 24 மணி நேரம் என் விரல்ல இருக்கிற மோதிரத்தை கழட்டி பத்திரமா வச்சுட்டா மோதிரம் எப்படி காணாம போகும்னு சொன்னல. சொன்னேன், நான் தான் சொன்னேன். ஒரு வகையில நீ சொன்னது கரெக்ட் தான் உமா. மோதிரத்தை கழட்டி மறைச்சு வச்சுட்டா அப்புறம் ஆதியால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மறைச்சு வைக்கிற இடத்த ஆதி மாமா கண்டுபிடிச்சிட்டா? இல்ல, ஆதி மாமா உங்ககிட்ட சவால் விட்டுருக்காரு. அந்த சவால்ல ஜெயிக்கணும்னு அவர் நினைப்பாரு இல்லக்கா? கண்டிப்பா நினைப்பாரு. அப்ப ஆதி மாமா கண்டுபிடிக்க முடியாத இடமா பார்த்து மோதிரத்தை மறைச்சு வைக்கணும்க்கா. சரியா சொன்ன உமா. நான் இப்ப இந்த மோதிரத்தை மறைச்சு வைக்க போற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எந்த இடத்துலக்கா மறைச்சு வைக்க போறீங்க? நான் சொல்றதை விட நீயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடமா? அது எங்க இருக்கும்? ஐயோ, போயிட்டாங்களே, இருங்கக்கா வரேன். மித்ராக்கா எதுக்கு பெரியத்த ரூம்குள்ள போறாங்க? பெரியத்த கொடுத்த மோதிரத்தை பெரியத்த ரூம்லயே வைக்க போறாங்களா?
இதுதான் கரெக்ட். இதுதான் சரியான இடம். ஆ அக்கா சூப்பர்க்கா. மோதிரத்தை நீங்க இங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. அத்தையும் மாமாவும் கார்டன்ல தான் இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போயிடலாம். வாங்க வா. வாங்க வாங்க. என்ன பெரியா டான்ஸ் ஸ்கூலுக்கு போகாம பீச் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் ஈவினிங் தான் பொண்டாட்டி. அங்கே போனால் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரம் கடலுக்கு போய் அலையெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறமா போகலாம். வா. நீ சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு நாளாவது பீச்சுக்கு வந்திருக்கே பொண்டாட்டி? ஆஹா, வந்ததே இல்ல பெரியா. இதுதான் முதல் தடவை. ரொம்ப நாளா பீச்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா வர முடியல. நீங்க என்னோட ரொம்ப நாள் ஆசைய இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிட்டீங்க. பெரியா, இங்கே கொஞ்ச நேரம் உட்காரலாமா? ம்.